ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா போன வாரம் இன்ட்ரோ எடுத்தேங்க. ஏன் நம்ம திண்டுக்கல்லில் புதுசாக எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. ஸோ நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதாவது 22ஆம் தேதி டிசம்பர் 22ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஆக்சுவலாக இந்த பாருங்கள், முன்னாடி பார்த்துருப்பீங்க அந்த இன்ட்ரோ எடுத்துகிட்டு நானும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸிபிஷன் போய் பார்த்தா ஓப்பனே ஆகலை. பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக வீட்டுக்கு வந்துட்டேன். பட் மறுநாள் போகலான்னு பார்த்தேன். கொஞ்சம் டயர்டாகிறதுனால படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போகவே முடியல. சரி அடுத்த வாரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயருங்க. ஏன்னா நியூ இயர் அன்றைக்கி தான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். சரி வாங்க திண்டுக்கல்லில் எக்ஸிபிஷன் சுற்றி பார்க்க போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இந்த மாதிரி வெளியில் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப நாளாச்சு. கிட்டத்தட்ட பஸ் விலாக் எப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி போட்டிருப்பேன். அந்த விலாகில் போடும்போது பார்த்திங்கன்னா வெளியில் போனது. அதுக்கப்புறம் பெருசாக எங்கேயும் ட்ராவல் பண்ணல. ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சும்மா பக்கத்துலேயே போயிட்டு வந்திருப்பேன். ஸோ இன்றைக்கி தான் பார்த்திங்க அப்படின்னாக்கா பெரிய வீடியோ பெரிய விலாகு, அதுவும் எக்ஸிபிஷனில் போய்ட்டு சுற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிலங்க. பட் உள்ளே போயிட்டு வெளில வரவங்களுக்கு ஃப்ரீயாக 3 ஆப்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். சரி வாங்க வண்டி எடுத்துகிட்டு டக்குன்னு போவோம். டைமர் ஆயிடுச்சு. கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் வந்துட்டேங்க. ஃப்ரண்ட்டு கேமராவில் கூட நல்லா தெரியுது. அதாவது நம்மளோட விவோ ஃபோனில் எடுக்கிறேன். விவோ ஃபோனில் ஃப்ரண்ட் கேமராவில் கூட பார்த்திங்கன்னா சூப்பராக தெரியுது. பேக் கேமராவில் போட்டேன். அந்த வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். என்ன கைஸ், வீடியோ பார்த்தீங்களா? படு கேவலமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் பேக் கேமராவில் எடுக்கிற ஷாட்லாம் பார்த்திங்கன்னா நான் சாம்சங்கில் எடுக்கிறேன். சரி வாங்க நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போகலாம். அப்பா செம்ம கூட்டமாக இருக்குங்க. பார்க்கிங் பார்த்திங்கன்னா செம்ம ஃபுல்லாக இருக்குது. சரி வாங்க டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் பார்ப்போம். கைஸ், இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளோட சாம்சங் ஃபோனில் எடுக்கிறேங்க. ஸோ அந்த ஃபோனில் எடுத்தது கிளியராக தெரில, அதனால் இந்த ஃபோனில் எடுக்கிறேன். சரி வாங்க டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகலாம். கைஸ், ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா டிக்கெட் 50 ரூபா. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா டிக்கெட் வாங்கியாச்சு. சரி வாங்க நம்ம அப்படியே டிக்கெட்டை உள்ளே கொடுத்துட்டு உள்ளே போய் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, டிக்கெட்டை கொடுத்தாச்சு. தாஜ்மஹால் செட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் மாதிரி செட்டு போட்டிருந்தாங்க. அந்த செட்டை சுற்றிட்டு இப்போ நம்ம இந்த பக்கம் வந்தோன்னா ஷாப் மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த ஃபோனில் பேக் கேமரா போட்டு ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் என்ட்ரானே தாஜ்மஹாலை சுற்றிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பிங் மாதிரி இருக்குது. பின்னாடி கேம்ஸ்லாம் இருக்குது. நான் பேக் கேமரா போட்டு காட்டுறேன் பாருங்கள். வாங்க போகலாம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ஐட்டம் தாங்க இந்த சைடு ஃபுல்லாக. கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னோ வேர்ல்டுக்குள்ளே தான் போக போகிறோம். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபா டிக்கெட்டு. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், டிக்கெட் எடுத்தாச்சு கைஸ் ஒரு வழியாக. சரி வாங்க உள்ளே போகலாம். அப்படியே ஸ்னோ வேர்ல்டு ஏமாத்திட்டேன். கைஸ், இப்போ நான் இந்த கேம் தான் ஏறலான்னு போனேன். அடுத்த ரவுண்டு ஏறிக்கோங்க, ஃபுல்லாகிடுச்சு. நாங்கள் இங்கே பாருங்கள். ஐயோ, ஒரு ஆளுக்கு 70 ரூபாங்க இந்த கேமு. இப்போ நம்ம இந்த முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ரவுண்ட் நம்ம தான் போகணும். ஐயோ பார்க்கவே டெரராக இருக்குது. கிட்ட கலக்க போகுது. இருங்க, நான் இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், பார்த்தீங்கன்னா ஏரியாச்சுங்க.
ஆக்சுவலாக நம்ம அங்கே இருக்கிற எல்லா கேமும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணியாச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதனால் இந்த கேம் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஏறிட்டேன். எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரில. இதோட வீடியோ முன்னாடி பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. பார்ப்போம் எந்த ரைடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கைஸ் இப்போ தான் பார்த்தீங்கன்னா டிஸ்கோ கோஸ்டருங்க. நம்ம போனது ரைடு பேரை பார்த்தீங்கன்னா டிஸ்கோ கோஸ்டரு. இப்படி தாங்க போச்சு. சடனாக பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணி கீழே வந்தது பாருங்கள். அதுவும் ரொட்டேட் ஆகுது, இப்படி சர்க்கிளும் போயிட்டு வருது. சூப்பராக இருந்ததுங்க, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ரைடு. பட் இடையில அண்ணன் ஸ்பீடை நிப்பாட்டாமலும் அதே ஃப்ளோவில் போனார் பாருங்க. சத்த நேரத்துக்குள்ளே ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா நம்ம இப்படி போயிருக்கோம். அந்த கேம் இருக்குது. நான் அந்த கேமில் போயிருக்கேன். பட் அதை விட இது கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸிபிஷனில். சரி வாங்க அப்படியே சுற்றி பார்க்கலாம். சுற்றி பார்த்துட்டு அடுத்து எதாவது கேம் போக முடிஞ்சால் போகிறேன். கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா அப்பளம் ஒன்றும் மிளகா பஜ்ஜியும் வாங்கியிருக்கோம். ரெண்டும் பார்த்தீங்கன்னா 50 100 வந்ததுக்கு தாங்க ஒருத்து காசு பசி சாப்பிட்டு. கைஸ் இங்கே வண்ண மீன்கள் கண்காட்சி இருக்குல்ல, ஸோ இதுக்குள்ளே போகிற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் ஒன்று ஃப்ரீயாக கொடுப்பாங்களாம். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 30 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்களாம். நான் போகல, இப்போ தான் சாப்பிட்டனால பார்த்தீங்கன்னா அப்படியே வெளில போகிறேன். கைஸ் நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே வந்தாச்சு. ஸோ இப்படியே வெளில போக வேண்டியதான். பேலன்ஸ்லாம் வெளில போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். உள்ளே எப்படி இருந்துச்சு என்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. கைஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா உள்ளே சுற்றிட்டு வந்துட்டேங்க. வெளியில் நின்று பேசலான்னு பார்த்தா சாங் வேறு ஓடுது. ரொம்ப நேரம் பேசணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக காப்பிரைட் வந்துடும். நான் வீட்டுக்கு போயிட்டு பேசுகிறேங்க, எதுவும் பேச முடியாது, காப்பிரைட் வந்துடும். நான் பார்த்தீங்கன்னா கிளம்ப போகிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. வரும்போது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் போயிட்டாங்க. மணி வந்துட்டு 8:30 ஆகுதுங்க. 1 ஹவருக்குள்ளே கூட்டமே காலி ஆகிடுச்சு. சரி வாங்க நான் பேலன்ஸ்லாம் வீட்டில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வாட்ச் பண்ணுங்கள். வீட்டுக்கு வந்தாச்சு கைஸ். மணி பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. 8:30 மணிக்கு அங்கேருந்து கிளம்பிட்டு அப்புறம் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜூஸ் கீஸ்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நியூ இயருன்றதுனால ரோடெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அமைதியாக இருக்குது. ஏன்னா 9 மணிக்கெல்லாம் வந்துட்டு திண்டுக்கல்லில் ஷாப்லாம் வந்து க்ளோஸ் பண்ணவே மாட்டாங்க. இன்றைக்கி சண்டே, அதுவுமா பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நியூ இயர் நைட்டு வேறு இல்லை. ஸோ எல்லோரும் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு வேகமாக லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க போல். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த எக்ஸிபிஷன் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஓவரால் ஒர்த்து. ஒரு ஆளுக்கு என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 50 ரூபாங்க. அதை கேட்டோன்னே பயங்கர ஆச்சரியமாயிட்டேன் நான். ஏன்னா ரொம்ப கம்மி தான், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ட்ரி ஃபீஸ்லாம் கட்டிட்டு டிக்கெட்டையும் வாங்கிட்டு போயிட்டேன். பைக்கு டோக்கனுக்கு நான் காசை கொடுக்கலங்க. ஒரு ஆளுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா பார்க்கிங்க்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. என்கிட்ட டிக்கெட் இல்லைனா 500 ரூபா சில்லறை இருக்கா அப்படின்னா, சார் நீங்கள் உள்ளே போங்க வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் பார்த்திங்க அப்படின்னாக்கா டிக்கெட் வாங்கலை. நானும் அப்படி உள்ளே போயிட்டு என்ட்ரி டிக்கெட் மட்டும் வாங்கிட்டு உள்ளே போயிட்டேங்க. உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் மாதிரி செட்டு போட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு இருந்தது. அந்த இடத்துல உட்காரத்துக்கு இடம்லாம் இருந்தது. நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு சூப்பரான பிளேஸு. அங்கே கொஞ்ச நேரம் ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே சைடு வழியாக பார்த்திங்க அப்படின்னாக்கா 2-3 கடைங்கள்லாம் இருந்தது. அந்த கடையெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அந்த லைனில் அப்படியே போயிட்டு உள்ளே போனாங்க. உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டுலேயே பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸ்னோ வேர்ல்டு, பேய் வீடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஏதோ ஒன்று இருந்ததுங்க, எனக்கு அது மறந்துடுச்சு, வீடியோவில் காட்டுறேன் பார்த்துக்கோங்க. அந்த 3 இருந்தது. சரி ஓகே நம்ம ஸ்னோக்குள்ளே போகலாம், கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது, நம்ம கூல் ஆகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு. ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்து போனது ஒரு 50 ரூபாய்க்கு உள்ளே ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு போனேன். பட் அது எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அந்த ஒரு ஹோல் மாதிரி போட்டு நம்ம ஐஸ் கட்டி போடுவாங்க. நம்ம ஃபிஷ்ஷுக்கு மேலெலாம் பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டி போடுவாங்க. அந்த மீன் பிடிக்கிற இடத்துலலாம் இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மோட்டரை வச்சு பார்த்திங்க அப்படின்னாக்கா பெரிய பெரிய கட்டியை வந்துட்டு தூள் பண்ணி நிற்கிறவங்க மேலே அப்படியே ஃப்ளோ வர மாதிரி போட்டாங்க. அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தது, சூப்பராக இருந்தது. அப்புறம் அங்கேருந்து வெளில வந்தாச்சு. அங்கே பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ஆளுக்கு 50 ரூபா, ஒரு ஆளுக்கு 50 ரூபா அங்கேயே டிக்கெட்டு எடுத்துகிட்டு நம்ம போயிட்டு வந்தாச்சு. வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்துட்டு டிஸ்கோ கோஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருந்தது. அதை பார்த்தோன்னே சூப்பராக இருந்தது. சரி அதுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். மற்ற கேம்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா பெரியவங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு 4 கேம் 5 கேம் இருக்குது. சின்ன பசங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா அதுவும் ஒரு 4-5 கேம் இருக்குது. ஸ்விம்மிங் பூல்லாம் கூட வச்சுருந்தாங்க. சரி சின்ன பசங்க வந்துட்டு அந்த அதாவது எப்படி சொல்கிறது, ஸ்விம்மிங் பூலில் ஒரு போட் மாதிரிலாம் ஓட்டுவாங்களே, அந்த மாதிரிலாம் சம்திங் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இந்த பொருட்காட்சிக்கு போனால் 3 விஷயம் ஃப்ரீயாக தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், வண்ண மீன்கள் கண்காட்சிக்கு உள்ளே போனோம் அப்படின்னாக்கா வெளில வரும்போது ஃப்ரீயாக ஒரு மீன் கொடுப்பாங்க. அதுக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னாக்கா
போகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் 30 ரூபா சார்ஜ் பண்ணிடுறாங்க. அது ஒன்றா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெஹந்தி போட்டு விடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேட்டு குத்தி விடுவாங்க. இந்த 3மே பார்த்திங்க அப்படின்னாக்கா அங்கே உள்ளே ஃப்ரீயாக கொடுப்பாங்க. பட் ஃபிஷ்ஷுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம ஃபிஷ்ஷை கண்காட்சிக்குள்ளே போனால் வெளில வரும்போது ஃபிஷ்ஷை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. மெஹந்தி பார்த்திங்கன்னா உள்ளே போனாலே அந்த டேபிள், நான் சின்ன பசங்க அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கும்ல அந்த பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உட்காந்துருக்காங்க டேபிள் போட்டு, அங்கே தான் மெஹந்தி வச்சு விட்றாங்க. பட் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு குழந்தைக்கு வச்சு விட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா இல்லை, சும்மா வச்சுக்கலாம் அவ்வளோதான். அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டேன். அப்பளம் என் கையில் இருக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு அப்பளம் 1.5 அப்பளம் சென்னையில் அதிகமாக வச்சு நான் பார்த்துருக்கேன். ஒரு அப்பளம் கேட்டால் ஒரு பாதி அப்பளம் கால்வாசி அப்பளம் எக்ஸ்ட்ரா வைப்பாங்க. இவர் நான் ஒரு அப்பளம் கேட்டதுக்கு உடஞ்சி போன இன்னொரு ஒரு அப்பளத்தையும் வச்சு 2 அப்பளமாக கொடுத்துட்டாரு கைஸ். சாப்பிடவே முடியல. 3 மிளகா பஜ்ஜி 50 ரூபா. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னாக்கா 100 ருபீஸு. அப்புறம் என்ட்ரி ஃபீஸ் ஒரு 50, மொத்தமாக சேர்த்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எனக்கு 500 ரூபா தாங்க செலவாச்சு. ஆக்சுவலாக 500 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். பட் இன்னும் 2-3 கேம்லாம் நான் போயிருக்கலாம். பட் எனக்கு வந்து ஃபுட்டு சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால் பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து வந்துட்டேன். பட் கடைகளும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறைய கடைகள் இல்லை, ஒரு 2-3 கடைகள் தான் இருக்குது. மற்றபடி மேஜிக் ஷோஸ் எக்ஸெட்ரா எல்லாமே இருந்தது. நான் எல்லாமே வீடியோவில் காமிச்சிருப்பேன். திண்டுக்கல் இருக்கிறவங்க மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க, என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. சூப்பராக இருக்குது. 28ஆம் தேதி வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஜனவரி 28, 2024 வரைக்கும் இருக்குது. கண்டிப்பாக திண்டுக்கல்ல இருக்கிறவங்க போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயருங்க. இந்த வருடம் எல்லாருக்கும் இனிய வருடமாகவே அமையட்டும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.